யானை எங்களை குளிப்பாட்டுறது அது முதல் யானை நான் குளிப்பாட்டுறது வேற லெவல். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு another பியூட்டிஃபுல் vlog. ஸோ எப்பவும் போல் இன்றைக்கி வந்து ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றிலே உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இந்த vlog வந்து ரொம்ப எக்ஸைட்டடாகவே உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே விரும்பி என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்றதுல இந்த சந்தேகமுமே இல்லை, அதுக்கு நாங்கள் கேரண்டி. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ என்ன சம்மந்தமானதுன்றதை வழமையை போலவே ஸ்டார்டிங் வீடியோவை தம்ப்நெயிலை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், நாங்கள் இன்றைக்கி வந்து எங்களோட லைஃப்லேயே மறக்க இல்லாத அழகான நாள் ஒன்று தான் உங்களோட பயந்துக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி ஊர்லேருந்து வெளியானது தான். எங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே எங்களோட வீலுக்குள்ளேயே ரெடி பண்ணி எடுத்துட்டு ஏர்லி மார்னிங் 4 மணிக்கெல்லாம் எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ரோட் வந்து உங்களுக்கு தெரியும், டம்முள்ள குருநாகல் ரோட்டில் இருக்கிற மெல்சிரிபுரை. இந்த ரோட்டில் ஃபுல்லாகவே வளர்ச்சி மரங்களோட பார்க்க க்ரீனிஷாக அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அவடத்தில் இறங்கி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு எங்களோட பயணத்தை கண்டினியூ பண்ணினோம். தென் மெல்சிரிபுரவுலேயே ஃபேமஸ் என்னன்னு சொன்னால் பெனிகிரி தான். குட்டி குட்டி சட்டியில் தயிர் செஞ்சு அதில் பானி ஊற்றி தருவாங்க. பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், சாப்பிடவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த மெல்சிரிபுரா சைட் ஃபுல்லாகவே இந்த பெனிகட் கடைகள் நிறையவே இருக்கு. அதுலேயும் இந்த என்எல்டிபி கஃபேன்னு சொல்கிற இந்த இடம் தான் ரொம்பவுமே ஃபேமஸ். இருந்து சாப்பிட்றதுக்குரிய இடம் எல்லாம் இங்கே இருக்குது. இந்த வேலை போகிறவங்க கொஞ்சம் இறங்கி இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அழகான இடம் இது. கூடுதலாக ஃபாரினர்ஸ் டூரிஸ்ட் எல்லாமே இங்கே தேடி போகிறது வழக்கம். நாங்கள் போன நாளுமே வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்துருந்தாங்க. எல்லாருமே மெஹக்கிட்ட வந்து கதை கேட்டுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. கண்டினியூவாக வீடியோவை பார்த்தாலே விளங்கும் உங்களுக்கு, ஃபாரினர்ஸ் எல்லாம் மெஹக்கோட பேசுறது, அவ வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதெல்லாம். ஓகே, நாங்கள் இப்போ எங்களோட பயணத்தை வந்து கண்டினியூவாக இங்கே போன மாதிரி இன்னும் சொல்லவே இல்லையே. எஸ், நாங்கள் போயிருந்தது வந்து பின்னவலை தான். மோஸ்ட்லி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பின்னவலைன்னாலே யானை தான் ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸாக இருக்கட்டும், எங்களோட நாட்டவர்களாக இருக்கட்டும், வெக்கேஷன் டைமில் எல்லாருமே விரும்பி போகிற இடம் தான் இந்த பின்னவலை. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொன்னால், பின்னவலையில் இருக்கிற இந்த எலிஃபென்ட் ஓப்பனேஜ் தான். இங்கே நிறைய யானைகள் ஒரே இடத்துல பார்க்கலாம். அதோட யானைகள் குளிக்கிறதையும் பக்கத்துல இருந்தே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்களுமே 4-5 தடவைக்கு மேலே போயிருக்கோம். நீங்களும் நிறைய பேர் வந்து இந்த பின்னவலை எலிஃபென்ட் ஓப்பனேஜுக்கு நேரில் போய் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நிறைய வீடியோஸ்லையுமே பார்த்துருப்பீங்க. கூடுதலாக நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த பின்னவலை எலிஃபென்ட் ஓப்பனேஜ் சம்மந்தமான vlogs நிறையவே அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கட்டுமெண்டு இந்த மாதிரி யானைக்கு மேலே ஏறி சஃபாரி போடுறது, யானைக்கு சாப்பாடு கொடுக்கறது, யானையை குளிப்பாட்டுறது, அதோட யானை எங்களுக்கு குளிப்பாட்டுறது, இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான விஷயங்களை இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த இடமும் வந்து பின்னவலையில் தான் இருக்குது. இந்த இடத்துல எக்ஸாக்ட் லொக்கேஷன், நேம், டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் இடையில லாஸ்ட்லேயே தருவோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோட எங்கள் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, இதுதான் வந்து நம்ம தேடி வந்து எலிஃபென்ட் ரைட் போகிற அந்த இடம். வாங்க, இங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது, டிக்கெட் ப்ரைஸுகள் என்ன மாதிரி, எப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுதுன்றதை உள்ளே போய் பார்ப்போம்.
இந்த டிக்கெட் கவுண்டர் வந்து முன்னுக்கே இருக்குது. டிக்கெட்ஸ் வந்து பெரியவங்களுக்கு 3000, சின்னாக்களுக்கு எந்த டிக்கெட்ஸும் இல்ல. அதோட ஒரு பெரிய ஆளு கூட ஒரு சின்ன பிள்ளையுமே கூட்டி போகலாம்னு சொன்னாங்க. ஸோ ஹபியும் ஜுலைபிப்பும் முள்ளு போக ரெடி ஆகிட்டாங்க. அவங்க 2 பேரும் என்னையும் வர சொல்லி மேக்ஸிமம் ட்ரை பண்ணாங்க. எனக்கு எலிஃபென்ட் ரைட் போகணுமென்ற ஆசை இருந்தாலும் அந்த அளவுக்கு தைரியம் வரல. அதோட மெஹக்கும் சின்ன ஆளுன்றதால டடாவ மகனும் போய் வாங்கன்னு சொல்லிட்டு நாங்க அவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணினோம். நாங்கள் இப்போ வந்திருக்க இடம் என்னென்னு சொன்னால் பின்ன வலையில் இந்த யானை ரைட் போகிறது பிள்ளைகளை கூட்டி வந்திருக்கி பாப்பா பின்ன ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னு பாப்பா எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாத்துக்கும் முதல்ல இந்த இடத்தை பற்றி சொல்லி ஆகணும். உண்மையிலேயே இந்த இடம் வந்து மெயின் ரோட்டு பக்கத்தில் இருந்தாலுமே டிக்கெட்ஸ் எடுத்துட்டு உள்ளே போகிற உடனே காட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏனென்று சொன்னால் யானை குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆறு, அதோட 2 பக்கம் உயர்ந்து வளர்ந்த பெரிய மரங்கள் அப்படியான ஒரு ஜங்கல் ஃபீலிங்காகவே இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியாக யானையை குளிப்பாட்டுறது தான் கூட்டிகிட்டு போனாங்க. யானையை ஜூவிலையும் கபர் அந்த காட்டுக்குள்ளேயும் தூரமாக இருந்து பார்த்து எங்களுக்கு பக்கத்துல இருந்து தொட்டு பார்க்க நேரம் அது வந்து உண்மைக்குமே ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்கா இருந்தது. யானையை குளிப்பாட்ட போறதுக்கு ஆசையா வந்த ஜுலைவி யானோட அந்த பெரிய உருவத்தை பக்கத்துல கண்டோன்னு எனக்கு இல்லடா நீங்களே போய் வாங்கன்னு சொல்லிட்டார். அது பிறகு அது இதெல்லாம் சொல்லி ஆளை கன்வின்ஸ் பண்ணித்தான் யானைக்கு பக்கத்துல கூட்டிட்டு போனாங்க. இந்த யானை சஃபாரியில் வந்து ஒரு 7-8 யானை இருக்குது. இந்த யானை எல்லாத்தையுமே நல்லாவே ட்ரைன் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே அந்த யானைகள் உடனே செய்யுது. அந்த அளவுக்கு பழக்கி வச்சிருக்காங்க. அதோட எல்லா யானையுமே இந்த ரைடுக்கு வர டூரிஸ்ட் எல்லாரோடையுமே நல்ல சாஃப்டா நடக்குது. ஸோ பயம் இல்லாம ஏறி சஃபாரி போகலாம். இந்த ஒரு 4-5 ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இதில் யானையோட செய்கிறது. அதில் ஒன்று தான் யானை கொடுத்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது. 2வது இந்த யானை எங்களை குளிப்பாட்டுறது. அதுக்கு முதல் யானை நாங்கள் குளிப்பாட்டுறது வேற லெவல் முடிச்சு விட்டேன். அடுத்ததா யானை இவங்களை குளிப்பாட்ட போகுது. அதுதான் ரொம்பவுமே ஃபன்னான ஒரு மூமெண்ட். ஏனண்டா யானை எங்களை குளிப்பாட்ட போகுதுன்னு சொல்லி ஆவலை யானைக்கு மேல ஏறி இருந்தாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. திடீரென்று தும்பிக்கையால் அடிக்க தண்ணி அவ்வளோ ஸ்பீட்டா வருமாண்டு. பார்க்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஹவியும் அதை நல்லாவே என்ஜாய் பண்ணினாங்க. அடுத்த ஆக்டிவிட்டி தான் மெயின் பார்ட். எஸ், எலிஃபென்ட் ரைடிங் போக போறாங்க. ஜுலைபி போற மாதிரியா சமாளிச்சு சஃபாரி போக யானைக்கு மேலே ஏத்தியாச்சு. சின்ன பிள்ளைகளுக்கு யானையெல்லாம் பார்க்கணும்ன்றது நல்ல விருப்பம். ஜுலைபிப்பும் அப்படித்தான். வீட்டை இருந்து போகும் வரையுமே நாங்கள் எலிஃபென்ட் ரைடிங் போவோம்னு சொல்லி எலிஃபென்ட் டிஷர்ட் எல்லாம் போட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு தான் போயிருந்தேன். யானையை பக்கத்தில் பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துட்டார். பட் ஏறி கொஞ்ச நேரத்தில் டடா மகனும் எலிஃபென்ட் ரைடிங்கை நல்லாவே என்ஜாய் பண்ணினாங்க. நார்மலாக சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி எலிஃபென்ட் ரைடிங் எல்லாம் போறதுன்றது ஒரு ட்ரீம் தான். அவங்களால தாங்க முடியாத ஒரு ஹாப்பினஸ்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களோட அந்த என்ஜாய்மெண்ட்டை பார்த்து நம்மளுமே சின்ன பிள்ளைகள் மாதிரி சந்தோஷப்படுவோம்.
நம்மட ஸ்ரீலங்காவிலேயே இப்படியான அழகான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைக்க நம்ம அதை அனுபவிக்காம விட்டா இப்படி நம்ம ஆசைப்படுற சில விஷயங்களை நம்மளுக்கு ஏழுமான டைம்ல சந்தர்ப்பம் கிடைக்க நேரமே அனுபவிச்சிடணும். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அட்வென்ச்சர் பயணங்கள், மலையேறுறது, ஹைக்கிங் போறதுன்றதெல்லாம் எல்லா நேரமும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் சாத்தியம் இருக்காது. குறிப்பிட்ட வயசு போன பிறகு நம்மள்ட்ட காசு இருக்கும், இதையெல்லாம் பார்க்கணும் போகணும் என்ற ஆசையும் இருக்கும். பட் அதுக்கான உடல் வலிமை நம்மள்ட்ட இருக்காது. ஸோ இது மாதிரி எல்லாம் உங்களுக்கும் ஆசை இருக்குதா? யோசிக்காம என்ஜாய் பண்ணுங்க. எங்களை கேட்டா 3000க்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மேக்சிமம்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த கம்பி முடிக்கு தானே ரோமம் கட்டு கம்பி மாதிரி இப்படி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நம்மட நிறைய பேர் இந்த சைட் போனால் எலிஃபென்ட் ஓப்பனேஜ் மட்டும்தான் பார்வையிடுறா. அங்கே போகிறவங்க அங்கேயே பின்ன வழிக்கு பக்கத்தில் இருக்கிற ஹெதிவாடுன்ன அந்த ஊரில் இருக்கிற இந்த எலிஃபென்ட் ரைடிங்கையும் என்ஜாய் பண்ணுங்க. இது ஒரு மெஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவும் லைஃப்லேயே மறக்க இல்லாத ஒரு சாப்டராகவும் இருக்குமன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. இன்ஷால்லா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் அனுபவிச்சு பாருங்கள். எங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அழகான வார்ம் ஃபீலிங் உங்களுக்கும் கிடைக்கும். உண்மையாகவே இந்த மாதிரியான இயற்கையோட இணைந்த பயணங்கள் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையிலே ஒரே நாளில் ஒரு புத்தகத்துக்கு ஈக்குவலான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு சாதாரண நாளண்டு இல்லாமல் லைஃப் லாங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்க முடியுமெண்டா அது ஏதோ ஒரு வகையிலே இந்த மாதிரி பயணங்கள் போகிறதால தான் இருக்கும். இவங்க யானையை குளிப்பாட்டினது, யானை இவங்களை குளிப்பாட்டினது, அழகா மேலே வச்சு ரைடிங் வந்தது, இது எல்லாமே நல்ல ஃபன்னான அழகான தருணங்கள். இப்போ அதோடு சேர்த்து லாஸ்ட் ஆக்டிவிட்டியாக இந்த மாதிரி வண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸை அந்த யானைக்கு தேங்க்ஸ் பண்ணுற வகையில் ஒரு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். வீடியோவில் பார்த்தாலே விளங்கும் எவ்வளோ பெரிய பயங்கரமான உருவம் இருந்தாலும் நாங்கள் அந்த சாப்பாட்டை அதுக்கு கொடுக்க நேரம் சின்ன பிள்ளைகள் கையால் வாங்கி வாயில் வச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டது. ஜுலைபி மெஹக்கெல்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணினாங்க. මේ තැන තියෙන්නේ පින්නවල තියෙන්නේ. එතකොට ඔයාලට මෙහෙට ඇවිල්ලා අලියව පැදලා අලියගෙන් ෂවර් අරගෙන අලියට කන්න දීලා ඔයාලා බලන්න ෆොටෝස් ගාලා ෆුල් එක්ස්පීරියන්ස් එකක් ගන්න පුළුවන්. ඔයාලා කැමති නම් මෙහෙට ඇවිල්ලා ඔයාලා අපිට සපෝට් එකක් දෙන්න. ඔයාලා ලයිෆ් ටයිම් එක්ස්පීරියන්ස් එකක් මෙතෙන්ට කියන්නේ අසේල එලිෆන්ට් රයිඩින්. අසේල එලිෆන්ට් රයිඩින්. මේ අයියාගේ ෆෝන් නම්බර මම අපිට දෙන්න. බොහොම ස්තුතියි. Thank you. எங்களோட இந்த வீடியோ எங்களோட ட்ராவல் விலாக்லேயே எங்களுக்கு மறக்கவே இயலாத மெஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இடங்களுக்கு போனால் தான் தெரியும் இயற்கை என்ன, விலங்குகளில் ரெஸ்பெக்ட் என்ன, மனதுக்கு கிடைக்க சந்தோஷம், அமைதி, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எல்லாம் என்னன்றது. எப்பவும் போல் இந்த வீடியோவையும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், ஹேவ் a nice day.